ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குயிக்கான ரெசிபி கோவக்காய் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். நானே வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், பட் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, ஃபுல்கா, நான் இதுக்கெலாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து ஒரு ட்ரை சப்ஜி மாதிரி நான் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும்னா கூட நம்ம ட்ரை பண்ணலாம், பட் ட்ரையாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து கோவக்காவோட அந்த மேலே இருக்கிற போர்ஷன் அண்ட் கீழே இருக்கிற போர்ஷன் ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு மிடில் வந்து இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். மிடில் அந்த கோவக்காவை பாதியாக கட் பண்ணாமல் கொஞ்சமாக ஒரு நடுவில் ஒரு கீரல் மாதிரி பண்ணிக்கணும். இதுக்குள்ளே வந்து நம்ம சில விஷயம்லாம் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். அது வீட்லேயே அவைலபிளாக இருக்கும். நம்ம வெளிலலாம் போய் இமீடியட்டாக வாங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து பேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி கோவக்காய், இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து அவ்வளோ பிடிக்காது. பட் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அதோட அந்த டெக்ஸ்சரே வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு பீனட்டை ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் பீனட், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பேன். ஜீரக பொடி இருந்ததுனா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் நான் வந்து வறுத்து அரைக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வரைக்கும் கிச்சன் கிங் மசாலான்னு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், அது நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது கூட 2 ஸ்பூன் வரைக்கும் தனியா பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி, காரப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து நல்லா ஒரு க்ரஷ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொர இருக்கிற டெக்ஸ்சரில் பண்ணால் அது ஸ்டஃப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப பவுடராக பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ இப்போ வந்து மிக்சியில் வந்து நான் நல்லா அரைச்சிட்டு, இப்போ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பவுடராலாம் இருக்காது. தேங்காய் இது கூட போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் வச்சு நம்ம சாப்பிட முடியாது. தேங்காய் போடாமல் தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் இம்மீடியட்டாக சாப்பிட்ருவீங்க மத்தியானத்துக்குள்ளே அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் போட்டு பண்ணலாம். மார்னிங்கே பண்ணிவிட்டு நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா தேங்காய் வந்து அட்வைசபிள் கிடையாது. இப்போது இந்த ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து நான் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணுறேன். இந்த கோவக்காயில் ஸ்டஃப் பண்ணும்போது சில கோவக்காயெலாம் வந்து பழுத்திருக்கும். 1-2 கோவக்காய் வந்து கொஞ்சம் பழுத்து ஒரு மாதிரி லைட் ரெட்டிஷாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் எல்லா கோவக்காயுமே ரொம்ப ரெட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் செட் ஆகும். அதனால கோவக்காய் மட்டும் கொஞ்சம் நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கோவக்காய் தான் இதுக்கு ஒரு ஸ்டார் இன்க்ரீடியன்ட் மாதிரி. இந்த பவுடர் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வெண்டைக்காயில் வந்து ஸ்டஃப் பண்ணலாம், பிரிஞ்சாலில் ஸ்டஃப் பண்ணலாம், இந்த மாதிரி கோவக்காயில் ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெஜ்ஜீஸில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணோம்னா எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பண்ண மாட்டோம். ரொம்ப ரேராக பண்ணுறோம். யாராவது கெஸ்ட்டெல்லாம் வராங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இது எல்லாமே ஸ்டஃப் பண்ணியாச்சு. சால்ட் வந்து நீங்கள் இந்த மிக்சர் கிரைண்ட் பண்ணும்போதே கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக வந்து அந்த மிக்சரில் அரைச்சிட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மார்னிங் பாவக்காய் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன். அதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ லஞ்சுக்கு வந்து ரொட்டி கூட அப்படியே சாப்பிட்லான்ட்டு தனியாக இன்னொரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இதே பேனில் தான் இப்போ கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா நிறையா பாத்திரம் எடுத்தேன்னா நான் தான் வந்து வாஷ் பண்ணணும். ஆல்ரெடி நிறையா பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் இப்போல்லாம். இப்போ வந்து ஒன்றா வந்து நம்ம ஆட் பண்ணோம். இந்த ஆயிலில் ஒன்றா வந்து கொட்டினோன்னா அந்த ஸ்டஃபிங்லாம் வந்து கொஞ்சம் வெளில வந்துடும். ஸோ ஒன்றா எடுத்து அந்த ஆயிலில் எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம வந்து அந்த கோவக்காவை ட்ராப் பண்ணோம். கொஞ்சமாக தான் ஆயில் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நான்ஸ்டிக் டைப் ஆஃப் பேனுங்கிறதுனால. நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் தேவைப்படும். இப்போது மேலேயே வந்து உதுத்து விட்டுக்கலாம் அந்த பவுடர் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. கொஞ்சமாக சால்ட்டும் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு கோட்டிங்க்கு வந்து சால்ட் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போது இதை வந்து உடையாமல் ஓரத்துலேருந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு இதை குக் பண்ண போகிறோம். ஏன்னா கோவக்காய் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இப்போது நடுவில் வந்து எடுத்துகிட்டு திரும்ப எல்லா பக்கமும் படுறதுக்காக திருப்பி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ். ஸோ டோட்டலி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படும். அப்படியே சைடில் வந்து நான் என்னோடய ரொட்டியை வந்து நான் பண்ணிக்கிறேன். ரொட்டிக்கு வந்து நான் இதில் ஆயிலே போடலை. வெறும்னா வாட்டர், சால்ட்டு, அப்புறம் அந்த மாவு, அவ்வளோதான், கோதுமை மாவு. இப்போது நம்மளோட கோவக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து நார்த் இந்தியாவிலையும் ரொம்ப ஃபேமஸ். என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டிலலாம் இது மாதிரிலாம் அடிக்கடி பண்ணுவாங்க நிறையா வெஜிடபிள்ஸில். ஸோ இந்த வாட்டி நானும் இது ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Take care. Bye bye.